சமத்தியான டுப்கி, பச்சை கலர் ஜெர்சில டுப்கியை போட்டு எவ்வளவு நாளாச்சுங்க பார்த்து. சுதாகரை பொறுத்தளவுக்கு நீங்க 6-7 இருக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் அனுப்புறது அவசியம். அப்பா இதுதாங்க முக்கியம். அமான் மற்றும் அபினேஷ். அயன் வந்து அட்டாக்கு சிம்பிளா கொண்டு போய் அமான் மேல நிகழ்த்திட்டார். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஆளு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா அஸ்லாம் மினாந்தார் இன் பொசிஷன்ல இருந்து ஆங்கிள் ஹோல் போட்டாருங்க, சப்போர்ட் கிடைக்கல. உனேரி பல்டன் டாப்ல இருக்கிற டீம் 4 பாயிண்ட்ல நின்னுகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சேருது அயனோட கணக்குல. இங்க சூப்பர் டாக்கிள் மொமெண்ட்கான ஒரு நேரம் வந்தாச்சு. அயன் 8 புள்ளி எடுத்திருக்காரு, தப்பிச்சிருக்காருங்க. இம்முறை பச்சை குதிரை மாதிரி அபினேஷ் மேல கை வச்சு தாண்டி இருக்காரு. கடைசி 5 ரைடுகள்ல எல்லா ரைட்லயும் ஒரு பாயிண்ட், எல்லா ரைடையும் டிசைட் பண்ணிருக்காரு அயன். எம்ட்ரேஜ்லாம் விடவே இல்லை. ஏப்பா என்ன வேகமா டச். 82% பாயிண்ட்ஸ் போனஸ் அண்ட் டச்சா. அஸ்லம் அவரோட டச் இருக்கு நிச்சயமா. டூஆர் ரைட் இப்போதைக்கு பட்னா பயிற்சிக்கு, ஏன்னா எம்ட்ரேஜ் விட்டதுனால டச் கிடைக்குது கார்னர்ல கௌரவ் கத்ரி மேல. அயன் மறுபடியும் வந்திருக்காரு. 2 பிளேயர்ஸ் இருக்காங்க சூப்பர் டாக்கிள். அஸ்லாம் இருக்காரு. சோ ஆனா மிலாதியும் சேர்த்து தொட்டு தூக்கி இருக்காரா? ஆல் அவுட் ஆயிருக்கா கௌதம்? எதிர்பார்க்கல என்ன நடக்குது அப்படின்ற இடத்துல அஸ்லாம் மிலாது கிட்ட போயிட்டு விட்டுருக்காங்க. முட்ட மாதிரி இருந்துச்சு 2 பேர்த்தையும். அதான் பார்த்தேன். 4 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க.